இந்த நாளின் துவக்க ஜெபத்தை செய்யும்படியாக அருமையான பாஸ்டர் சார்ல்ஸ் நான் முன்னாடி அழைக்கிறேன். அவங்க இந்த தேவ ஊழியர் சங்கமத்தின் one of the core committee members, young pastor, is ministering in Avadi area. Request him to come and start with the word of prayer. நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இந்த காலை வேளையில் உங்கள் சமூகத்துக்கு வருகிறோம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது என்ற வேத வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவரே ஒரு சகோதரர்களாய் இந்த ஐக்கியத்தில் ஆண்டவரே ஒன்று கூடி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிற நோக்கத்தை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த நோக்கத்தை ஆண்டவரே அற்புதமான வழியில் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாள் நடக்கிற எல்லா காரியங்களையும் உங்கள் கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. அப்பா ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிகிற வரைக்கும் அப்பா உங்க தெய்வ பிரசன்னம் அப்பா ஷெக்கினா மகிமை இந்த இடம் முழுவதும் அப்பா ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். அப்பா எங்களுடைய ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் பாராதபடிக்கு உம்மை நோக்கி பார்த்து அப்பா ஆண்டவரே ஆராதித்து இந்த வார்த்தையை கேட்டு பலனடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே வந்தவர்கள் வந்தவனமாய் போகாதபடிக்கு அப்போ ஒரு புது ஆண்டவரே புத்துணர்ச்சியோடு அப்போ ஒரு எழுப்புதலோடு நாங்கள் கடந்து செல்ல தேவனுக்கு கிருபை தருவீராக. அப்ப நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Pastor. Now I request Pastor Obed John. அவங்க தான் இந்த host pastor, the church உடைய senior pastor உடைய son. I request him to come to the dais and worship lead பண்ணும்படி நான் கேட்கிறேன். நம்ம ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை அவர் நம்மை கனம் பண்ண விருப்பப்படுகிறார். ஆகினாலே இந்த நேரத்தில் நம்மை கனம் பண்ண ஆர்வமா இருக்கிற ஆண்டவரை நாம் கனம் பண்ண இருக்கிறோம். நாம் ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறோம். பாஸ்டர் will lead us in the worship. நாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம். எஸ் பாஸ்டர். நல்ல உற்சாகமா சொல்லாம கைகளை உயர்த்தி ஹalleluya. ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்களை அறிந்து ஓடுகிறவர்கள் ரொம்ப கம்மி. ஆனால் இப்படிப்பட்ட தரிசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் நல்லவர் என்பதை பார்க்கிறேன். ஆண்டவருக்காக ஒரு கூட்டத்தை கர்த்தர் ரிசர்வ் பண்ணி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வைக்கிறார். ஆமென். நல்ல உற்சாகமாய் ஆண்டவரை துதிக்க போகிறோம். போற்றி துதிப்போம். என் தேவ நல்லா ஆண்டவரை துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த வேளையில எல்லா கைகளை தட்டி சந்தோஷமாய் தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி பாடுவோமாக. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். இயேசுவென்று நாமமே
என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சற்று உயர்த்தி சரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் காரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி பாடுவாங்க. அன்பை என்று பாடுவே. இயேசுவென்ற நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும். தாய் தன் பாலகனை மறப்பனும், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவன் பாதை என்று போடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவன் பாதை என்றும் ஓடுவே. இயேசுவென்ற நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடு. நல்ல சற்று உயர்த்தி இயேசுவென்ற நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஆராதனை ஆராதனை உமக்கே. சர்வ உயர்த்தி நல்ல கைகளை தட்டி பாடலாமா? நல்ல உற்சாகமாக. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஹalleluya. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் உண்மையாகவே சொல்றீங்க தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம்? நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஏன் இந்த வார்த்தை என்னோடு கூட சொல்ல? இயேசுவுக்காக இருப்பினே சொல்ல, இயேசுவுக்காக எதையும் இழப்போம். ஆனால் எதற்காகவோ யாருக்காகவோ எந்த பணத்துக்காகவோ எந்த பொருளுக்காகவோ எந்த பண ஆசைக்காகவோ எந்த உயர்வுக்காகவோ இயேசுவை இழக்க மாட்டோம். ஆமென். இதுதான் எங்களுடைய பிரின்சிபல். ஆமென். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எதை வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் எதுவுமே அவருக்கு ஈடாகாது. ஆமென். நம்ம ஆண்டவரை துதிக்கும்படியாக வந்திருக்கோம். நல்லா உற்சாகமா நம்ம துதிக்கும். நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு எவ்வளவு பேர் வருகிறோம் என்பது முக்கியமல்ல. நான் நினைக்கிறேன் கர்த்தர் இந்த தேசத்தை அசைக்கக்கூடிய எல்லாரையுமே இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இந்த கடைசி கால எழுப்புதல கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். தேசங்கள் அசைக்கப்படுகிற நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறோம். எல்லா கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? இதே பாடலை பாடுவோம். நல்லா உற்சாகமாய் பாடுறோம். ஆராதனை உமக்கே. சர் உயர்த்தி ஆராதனை உமக்கே ஆராதனை. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் நீங்க பாடுறீங்களா? சற்று உயர்த்தி. இவ்வளவுதான். நல்ல உற்சாகமாய் பாடலாமே. ஓ ஹalleluya. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம்
உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. இயேசு ராஜா நீ செய்த ஓ ரகதர வேற ஹத்தராத நகதர சகதர. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை சொல்லுவாங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. யுத்த சிறகுகளின் நிழல் என்றென்றும் என்றென்றும் ஆகில செய்தி. உந்த சிறகுகள் உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் ஆகில செய்தி. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே துணையாளர். கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோமாக. ஆராதனை ஆராதனை உமக்கே. சர்வ உயர்த்தி சொல்லுமாக. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சர்வ உயர்த்தி சொல்லுமாக. உம்மை உயர்த்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக காரியங்களை சாதிக்கும்படியாக ஆண்டவரே, உமக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. ஓ ஹல்லேலூயா. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துமாக. நல்ல முழுபலத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவுக்காக ஓட ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த ஹெவன் டிவியோட தரிசனத்தை கேட்கும் போது ரொம்ப இன்ஸ்பயர் ஆன அவங்க ஆண்டவர் மேல வைத்திருக்கிற தாகமும் ஆண்டருக்காக ஓட அவங்க எடுத்த தீர்மானங்களும் நான் கேள்விப்பட்டு இருந்தப்போ ரொம்ப சந்தோஷமடைந்த, உற்சாகமடைந்த. இந்திய தேசம் உலகம் முழுவதும் தேவனுக்காக எழும்புகிற ஒரு கூட்டம் எழும்புகிற நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர், நான் அடிக்கடி சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. நமக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார், நல்ல படிப்பை கொடுக்கிறார், நல்ல வசதிகளை கர்த்தர் கொடுக்கிறார், நல்ல அனுபவங்களை கர்த்தர் கொடுக்கிறார், நல்ல கான்டெக்ட்ஸை கர்த்தர் கொடுக்கிறார். இதெல்லாம் என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னா, ஆண்டவர் எல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய ராஜ்யத்துக்காக ஓடும்படியாக. ஆண்டவர் நம்மளை ஏன் ஆசீர்வதிக்கிறாருன்னா அவர் ராஜ்யத்தை ஆசீர்வதிக்கும்படியாக. நமக்கு ஏன் நல்ல குடும்பத்தை கொடுக்குறாருன்னா அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக. ஆனா சில நேரத்துல நம்மளுடைய கவனம் மாறி போயிடுது. ஆமென். எல்லாம் கவனிக்கிறீங்களா? நம்மளுடைய கவனம் என்ன பண்ணிடுது? மாறி போயிடுது. கர்த்தர் இதையெல்லாம் அவர் நோக்கத்தை நிறைவேற்ற கொடுக்குறாரு. ஆனா நம்ம ஓட்டம் எப்படி மாறிதுன்னா, நோக்கத்தை நிறைவேற்ற கொடுத்த நம்ம குடும்பத்துக்காக மட்டுமே ஓட ஆரம்பிச்சிடுறோம். ஆனா அது அல்ல, நம்மளுடைய நோக்கம் வேற. நம்ம குடும்பத்துக்காக ஓடணும், அதே சமயத்தில் அதை காட்டிலும் ஒரு மேலான நோக்கத்தை கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிறார். இயேசுவுக்காக ஓட போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? இயேசுவுக்காக எழும்புகிற காலத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. இந்த ஹெவன் டிவி மூலியமாகவும் பலர் தொடப்படுவதை நான் கேள்விப்பட்டேன். நான் விசுவாசிக்கிறேன், இதுவரைக்கும் இவர்கள் காணாத ஒரு தொடுதலை, இதுவரைக்கும் அவர்கள் காணாத ஒரு ரீச்சை கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் தரப்போகிறார். நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? நல்ல உற்சாகமா ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் உண்மையாகவே ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோமாக. கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக உங்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து, I believe it is just not a meeting, but it is a meeting where God is going to intervene with you. உங்களோடு கூட அவருடைய இருதயத்தை கர்த்தர் பகிர்ந்து கொள்ள போகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். நல்ல ஆமென் சொல்லுவோமா? அப்படியே என்னோடு கூட இணைந்து நம்ம அப்படியே துதிக்க போகிறோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே, ஆத்துமாவே என் முழு உள்ளமே, ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோர் பூதலற்றுள்ளோர் சாற்றுந்த கரிய கண்வாயுள்ள
போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாத்துரக்காரிய தன்மையுள்ள ஆத்துமாவே என் முழு. நல்ல கைகளை தட்டி பாடுவோமாக. தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்துமாவே என் முழு உள்ளமே. ஓ ரகதரபெர ஹத்துராதனே சர்வயது இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஆத்துமாவே என் முழு உள்ளமே. ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த சர்வுயர்த்தி தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஆண்டவரை. ஓ ஹல்லேலூயா. நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஓ ரிகதர பெர பெர ஹத்துராத நமதே ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமாவே ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதே. ஆத்துமாவே ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஆண்டவரை இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவருடைய வருகை பிந்துமானால் நீங்க எல்லா தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரை சேவிக்கிற குடும்பங்களாய் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். எல்லாமே சொல்லுவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிற உங்களுடைய சந்ததிகள் கர்த்தரை சேவிப்பார்கள்? ஆமென். உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக ஓடுகிற காலங்கள் வரும். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்களை காட்டிலும் இன்னும் அதிகமாய் தேவனுக்காக ஓடுகிற காலத்தில் கர்த்தர் கொண்டு போக போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த பாடலை பாடும்போது என் உள்ளக்குள்ள அதெல்லாம் நடத்துதா இருந்துச்சு. ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய் விசாரிக்கிற தேவன், தலைமுறை தலைமுறையாய் ஆண்டுக்காக ஓடுகிற சந்ததிகளை எழுப்புகிற தேவன். ஆமென். அப்படியே எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் ஏற்கனவே மூடி இருக்கிறது. ஆண்டவருடைய கரங்களை உயர்த்தி நாம் சொல்ல போகிறோம். ஆண்டவரே எங்கள் தலைமுறைகள் உமக்கு முன்பாக இருக்கட்டும். இதே பாடலை நாம் பாட போகிறோம். ஆண்டுக்கு முன்பாக சொல்ல போகிறோம். ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஓடட்டும், குடும்பமாய் நாங்கள் ஓடட்டும். இயேசுவுக்காக சாதிக்கிற காலத்துக்குள்ளாக எங்களை நீ கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே எங்கள் ஜீவனை காட்டிலும் உம்மை நாங்கள் மேலாக என்கிறோம். அப்பா உமக்காக நாங்கள் ஓடும்படியாக நாங்கள் கூடி இருக்கிறோம் என்று சொல்லுகிறவங்க எல்லா கைகளை உயர்த்தி தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த. சர்வ உயர்த்துவமாக நாம் ஆண்டவரை உயர்த்துவோமாக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமாவே ஆத்துமாவே என் முழு உள்ளமே. ஓ ரபஹத்ரோதநாதரே
தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சர் உயர்த்தி எங்களை ஆதரித்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசு. கரங்களை உயர்த்தியோ யா ஹalleluya. சர உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே இந்த ஆராதனை வேளையில் இயேசுவுக்காக எழும்பும்படியாக, இயேசுவுக்காக இன்னும் அதிகமாய் ஓடும்படியாக ஹalleluya, ஹalleluya. உம்மை நேசிக்கிறேன். சர் உயர்த்தி உம்மையும் அல்ல, உம்மையே உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். ஹalleluya. சர் உயர்த்தி ஓரபதரகஷாதரே मेरे 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 गतरादने சர் உயர்த்தி ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. எந்த சூழலிலும் நான் இயேசுவை நம்புவேன் சொல்லுறவங்க. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் சொல்லுவாங்க. இயேசுவை நம்புவேன், அம்புவேன் இயேசுவை நம்புவேன், இயேசுவை. இயேசுவுக்காக நிந்தனைகள் போராட்டம் வந்தும் சற்று உயர்த்தி நீதியின் தேவன். என்ன சற்று உயர்த்தி சொல்லக்கூடாது? நிந்தனைகள் போராட்டம் நீதியின் தேவன், நீதியின் தேவன். நேச கோடி, நேச கோடி என் மேல் பறக்க, நேசருமக்கா. எல்லா கைகளை உயர்த்தி நேசருமக்காகவே. நேச கோடி என் மேல் பறக்க, நேசருமக்காய் ஜீவித்தீடு. கரங்கள் உயர்த்தி நம்புவேன். சர உயர்த்துங்க. இன்னும் உண்மையா சொல்லுமா? நீங்க எங்களை ஆசீர்வதித்தாலும் சரி ஆண்டவரே, ஒருவேளை ஆசீர்வதிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் நம்புவது உண்மையே. சர உயர்த்தி, கரங்களை உயர்த்தி நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆத்திவாரம் துளிர் விடா. உங்க சத உயரத்தும் ஆட்டு வந்தை. ஏன் சத உயர்த்தி சொல்லக்கூடாது? ஆத்திவாரம்
துளிர் விடா உயர்வானாலும் தாழ்வானாலும் மந்தை மூதலற்றார் கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு. இந்த ஊழியம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ நம்புவேன் இயேசுவை. இந்த ஊழியத்தின் அஸ்திவாரமாய் அவரே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சது உயர்த்தி சொல்லுமாக நம்புவேன் நம்புவேன். நீங்க மட்டும் சொல்லுறீங்க சுவை நம்புவே நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை இயேசுவை நம்புவே நம்புவே இயேசுவை இயேசுவை நம்புவே இயேசுவை. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுவுக்காக நாங்கள் எதையும் செய்ய, இயேசுவுக்காக எந்த தூரமும் நாங்கள் செல்ல, இயேசுவுக்காக எதையும் இழக்க, இயேசுவுக்காக எதையும் சாதிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் சொல்றோம். எல்லா கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் இப்படி தீர்மானம் எடுக்க போகிறோம். எஜமானனுக்கு நேராய் கரங்களை உயர்த்த போகிறோம். எல்லாரும் எஜமானனுக்கு நேராக கைகளை உயர்த்தி என் மேல ஒரு அழைப்பு இருக்குன்னு சொல்றவங்க எல்லா கைகளை உயர்த்துங்க. என்னை குறித்த தெய்வீக திட்டம் ஒன்று இருக்கு. இந்த தேசத்துடைய ரட்சிப்பு என் மேல் என் கரத்தில் தந்திருக்கிறார் என்று சொல்கிறவங்க எல்லா கைகளை உயர்த்தி ஒரு தீர்மானம் ஒரு பொருத்தனை செய்ய போகிறோம். ஆண்டுக்காக ஓடும்படியாக. ஓ ஹல்லேலூயா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. சற்று உயர்த்தி உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி 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 உழைத்திடுவே. அழைத்தீரே, அழைத்தவர் ஒருவர் உண்டு. அழைத்தீரே உம் சேவைக்கு என்னை அழைத்தீரே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, அதை நான் எல்லா கைகளை உயர்த்தி ஒரு விசை இது ஒரு ஜெபமாய் நாம் செய்ய போகிறோம். இந்த ஆராதனையுடைய முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை, எங்களுக்குள்ளாக ஒரு உற்சாகத்தை, எங்களுக்குள்ளாக ஒரு தரிசனத்தை, எங்களுக்குள்ளாக தேவனுக்காக சாதிக்க வேண்டிய என்ற வைராக்கியத்தை மீண்டும் எழும்ப செய்யுங்க என்று சொல்லுகிறவங்க எல்லா கரங்களும் உயர்த்தி ஹல்லேலூயா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. எல்லா கைகளை உயர்த்தி உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே, அழைத்தீரே உம் சேவைக்கு. சற்று உயர்த்தி சொல்லுங்க. என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, அதை நான். எஜமானனே, எஜமானனே, நீங்க பாடுங்க. என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் இயேசு ராஜனே. என் எண்ணங்கள் மாறட்டும் ஆண்டவரே. என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணங்கள் எல்லாம், என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம். எத்தனை பேருடைய எண்ணங்கள் மாறணும்? ஏக்கங்களை கர்த்தர் மாற்றட்டும். சர்வ உயர்த்தி என் எண்ணமெல்லாம்,
என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. சொல்லுங்க சற்று உயர்த்தி. என் எண்ணமெல்லாம் இயேசு 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 என்று ஓடக்கூடிய ஒரு எண்ணம், இயேசுக்காக சாதிக்கக்கூடிய ஒரு ஏக்கத்தை கர்த்தர் தரட்டும். என் எண்ணமெல்லாம் என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே எஜமான கரங்களை உயர்த்தி என்னேசுராஜனே என்னேசுராஜனே என்னேசுராஜனே. கடைசி முறையாக உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி 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 உழைத்திடுவே. ஒரு தீர்மானமாய் சொல்கிறோம், எல்லாம் சொல்லுவோமாக. உயிர் வாழும் ஓ ரகதரே வேரபோ ஷகதர ஹத்ராதனே. ஓ ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே அழைத்தீரேவும் சேவைக்கு அழைத்தீரே. என்னை அழைத்தீரேவும் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமா சர்வ உயர்த்தி நீங்க சொல்லுங்க. எஜமானனே எஜமான் என் ஏக்கமெல்லாம் என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம். உண்மையாக சொல்ற கரங்களை உயர்த்தி. என் எண்ணமெல்லாம் என் எண்ணமெல்லாம் என் பலருடைய எண்ணங்களை கர்த்தர் மாற்றுகிறார், பலருடைய ஏக்கங்களை கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவுக்காக ஓட, இயேசுவுக்காக சாதிக்க எண்ணமெல்லாம் என் எண்ணமெல்லாம். என்னுடைய ஏக்கம் மாறட்டும் ஆண்டவர். இந்த கூட்டத்தில் என்னுடைய எண்ணங்கள் மாறட்டும் ஆண்டவர். என் எண்ணத்தையும் என் ஏக்கத்தையும் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு நேராய் திருப்ப வேண்டும் என்று சொல்கிறவங்க எல்லா கரங்களை தட்டி என் ஓ ரகதரே மோஷ நல்ல கைகளை தட்டி அபிஷேகத்தில் நிறைந்து ரிகதரக ஷஹதோ ரமஹந்தரே ரிகதரே வேரே வேரே கத்ரோத நகதர ஹந்தரே. எண்ணமெல்லாம் என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம். ஆண்டவரே எண்ணங்களை மாற்றிருக்கிறீர், ஏக்கங்களை மாற்றிருக்கிறீர். என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. சகல விதமான துதியும் கனமும் மகிமையும் பெருமைகளையும் எங்கள் எண்ணங்களையும் எங்கள் ஏக்கங்களையும் நீர் மாற்றி இயேசுவுக்காக எதையும் இழக்க, இயேசுவுக்காக எதையும் சாதிக்க எங்களுக்குள்ளாக ஒரு ஏக்கத்தை நீ தருவீராக. உம்முடைய இருதயத்தை புரிந்து கொண்டு, உம்முடைய இருதயத்தில் இருக்கிற வேதைகளை அறிந்து கொண்டு, உம்முடைய இருதயத்தை ஆண்டவரே சுமந்து செல்கிறவனாய், ஏக்கங்களை சுமந்து செல்கிறவனாய் என்னை மாற்றுக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமக்காரோமாக. இன்னைக்கு ஊழியத்தின் பாதையிலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டுமாக ஒரு முறையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹெவன் டிவி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி. இந்த நாள் பிரயோஜனமுள்ள நாளாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. We want to honor Pastor Obed. Request you to come to the dais. அவங்கள முன்னாடி அழைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென்.
நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த இடத்துல அநேக போதக பிதாக்கள், பிஷப்மார் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. மனதார உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எங்களை நீங்கள் வந்து பிளஸ் பண்ண வந்திருக்கிறீங்க. குறிப்பாக இன்றைக்கும் கூட வசனத்தின் வெளிச்சத்தில் இந்த தேசத்தின் உயிர்மீட்சி என்ற தலைப்பில் நான் ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இந்த வார்த்தை வீடுகளில் உட்கார்ந்து தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வார்த்தை இந்தியாவில் குறிப்பாக சென்னை பட்டணத்தில் அமைந்தகரை சென்னை பிளஸ்ஸிங் சென்டரிலிருந்து கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தை. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு தேவ பிள்ளைகளை என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 10வது அதிகாரம் அதில் உள்ள 37வது வசனம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீயும் போய் அந்தபடியே செய். இது ஆதாரமாய் சொல்லப்பட்டிருக்கிற வசனம் லூக்கா 10வது அதிகாரம் 30 முதல் 37 வரை உள்ள வசனங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க. பைபிள் அப்படியே இருக்கட்டும். நல்ல காதுகளில் இந்த வார்த்தையை நீங்கள் பூத்தி கொள்ளுங்க. ஒரு தேசம் குற்றுயிராக கிடக்கிறது. இப்ப குற்றுயிராய் கிடக்கக்கூடிய அந்த தேசத்தை எழுப்பி, மனதுருகி அதை எழுப்பி காயம் கட்டி போட்டுட்டு போறதுக்கு இல்ல, சத்திரம் பரலோகத்தில் சேர்ப்பதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள். இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சபைகளை நடத்துகிறீங்க, சத்தியத்தில் ஜனங்களை மேய்க்கிறீங்க. ஒரு கூட்டம் ஜனங்கள் உங்கள் ஆலயத்திற்குள்ள வருகிறார்கள். உங்க கீழே, உங்க தலைமைத்துவத்துக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். இன்றைக்கு என்னால சொல்ல முடியும், ஜனங்களுக்கு ஏற்ற நேரத்தில் சுவிசேஷ வாசல்கள் திறந்து கிடக்கும் பொழுது இயேசுவை அறிவிப்பதற்கு பதிலாக செல்ஃபி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கள்ளர்களை குறித்து நான் பேசுகிறேன். இன்றைக்கு அநேகர் அப்படி இருக்காங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. கடைசி நிமிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம், கடைசி நொடியில் வைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ஆகிலும் ஒரு கூட்டம் ஜனங்களை அழிவிலிருந்து, அக்னியிலிருந்து, அறியாமையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு உங்கள் ஒத்தாசை தேவைப்படுகிறது. நீங்கள் தேவைப்படுகிறீங்க. உங்களை கொண்டுதான் கர்த்தர் இதை செய்வார். உங்களை கொண்டுதான் அதை செய்வார். எங்கேயோ இருந்த நம்மை ஒரு சங்கமத்திற்குள்ள கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இங்கே வசனம் சொல்லுகிறது, அங்கே கள்ளர்கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. எத்தனை மிஷினரிகள் இன்றைக்கு சொல்லுகிறாங்க. சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு பெரிய செமினார், ரீசார்ஜ் ஒரு செமினார். அந்த செமினாரில் வந்து ஒருத்தர் சொல்றாரு, ஐயா, சென்னையில் அடையாறில் ஒரு ஹோட்டலில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். எங்கள் கடைக்கு வரக்கூடிய ஒரு பாஸ்டருடைய குடும்பம் என்னுடைய சமையல் ரொம்ப பிடிச்சி போய் அடிக்கடி அவங்க ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு முறை அவர்கள் என்னை சந்திக்கும் போது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு எந்த இடம்னு எல்லாம் பேசி ஆண்டவருடைய அன்பை கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னாங்க. சொன்னது மாத்திரமல்ல, அவங்க செஞ்ச ஒரு காரியமும் இன்றைக்கு சத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க பார்த்தாங்க, சாப்பிட்டாங்க. தம்பி, நீ நல்லா சமைக்கிறன்னு ஒரு டிப்ஸை கொடுத்துட்டு அவங்க போகலை. அவனை குற்றுயிரா போட விட்டுட்டு போகலை. அவனை பார்த்த உடனே அவங்களுக்கு வெறும் மனதுருக்கம் மட்டும் இல்லை, அவனை பார்த்த உடனே அவன் என்ன செஞ்சாங்க, இன்னொரு ஹிந்தி தெரிந்த ஒரு தேவ மனிதனோடு கூட என்ன செஞ்சாங்க, கனெக்ட் பண்ணாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை இங்கே வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்படக்கூடிய ஒரு தேவ மனிதனை குறித்த ஒரு பாரம் நமக்கு வரணும். அது அவனுக்கு வந்தது, அவன் பிரச்சனை. அப்படி இல்லை, அவர்களை கனெக்ட் பண்ணணும், அவர்களுடைய காயங்களை கட்டணும். நம்மளால முடியும், அது நம்மளால அது செய்ய முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தேசத்தை குற்றுயிராக கள்ளர்கள் போட்டு விட்டாங்க. அங்கே முதலாவதாக தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். முதல்ல ஒருத்தர் வந்தார். நீங்க அந்த கூட்டமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். கொஞ்சம் யோசிங்க. தேவனுடைய பிள்ளைகள், அருமையான தேவ ஊழியர்கள், நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோமே, நம்மள எத்தனை பேர் இன்றைக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அப்படியே போய் பார்த்துட்டு பக்கமாய் விலகி போகிறோம்.
ஒரு போதகரிடத்தில் பேசி கொண்டிருந்தேன். ஒருத்தர் ஃபோன் அடிச்சுட்டே இருந்தார். ஒருத்தர் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறாரு. இவர் கட் பண்ணி விடுறாரு. நான் சொல்கிறேன், ஐயா ஏதாவது அவசரமாக இருக்கும், எடுத்து பேசுங்க. அவர் எடுக்கல, திரும்பவும் கட் பண்ணி விட்டார். எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிஞ்ச உடனே அவருக்கு வந்து அதே நம்பர் எனக்கு வருது, எனக்கும் அதே நம்பர் வருது. திடீர்னு பார்க்குறேன், ஐயோ இந்த பாஸ்டர் இவர் தானே அங்கே ஃபோன் பண்ணார், இப்போ எனக்கு எதுக்கு அடிக்கிறார் திடீர்னு. நான் நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய ஆள், நான் சென்னைக்கு தற்செயலாக தான் வந்திருக்கிறேன். எடுத்து என்னன்னு கேட்டாச்சுன்னா, ஐயா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சியா, நின்றுட்டு இருந்த ஒரு வண்டியில் தெரியாமல் தட்டிட்டேன், இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரில, மாட்டிட்டு முழிக்கிறேன், காரை விட்டு வெளியே இறங்க முடியாமல் உள்ள உட்காந்துருக்கிறார். வெளியே இறங்கினா அடி கன்ஃபார்ம். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, இந்த மாதிரி அனுபவங்கள் நமக்கும் வரும். ஒரு அவசர நேரத்தில் ஒருத்தங்கள் கூப்பிடும் பொழுது நாட் ரீச்சபிள், அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, சில நேரங்களில் என் ஆண்டவரும் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருப்பார். அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் போனால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருந்தால் அவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம் அடிக்கடி அவரை விட்டு தொடர்பு எல்லைக்கு வெளியில் போயிடுறோம். தேட வேண்டிய நேரங்களில் தேடல, வாசிக்க வேண்டிய நேரங்களில் வாசிக்கல, சுய திட்டம் அழகாக போடுகிறோம், அழகாக பிளான் பண்ணுகிறோம். ஆனால் அந்த நேரம் உடனே அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து, இன்னவரை கூப்பிடுங்க, அவரை பண்ணுங்க, இவரை பேசுங்க, நீங்கள் நிற்கக்கூடிய இடம் இந்த ஏரியாவில் வருது, எல்லாம் பேசுகிறோம். உடனே அவர் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் அவர் உடனே என்ன சொல்கிறாரு, இந்த ஆள் சும்மா ஃபோனை போட்டு காசை கேட்டுட்டு இருப்பார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஏதோ ஒரு முகாந்திரத்துக்கு தான் அந்த ஃபோன் உங்களுக்கு வரும். மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட என்ன கேட்பாங்க, ஏதாவது ஒரு உதவி கேட்பாங்க. அந்த உதவி அவங்க கேட்கறது, கொடுக்கறது, கொடுக்காம இருக்கிறது உங்கள் பிரச்சனை. ஆனால் அவர்களை அவாய்ட் பண்ணாமல் நம்ம இருக்கணும். இந்த பக்கமாய் விலகி போகக்கூடிய அனுபவம் இன்று தேவ பிள்ளைகளுக்குள்ள பெருகி கொண்டு இருக்கிறது. அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாங்க, அந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆயிடணும். அப்போ இவங்க எல்லாம் இப்படி போகும் பொழுது 33வது வசனத்தில், சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி. நல்ல கவனிங்களேன், யோசிச்சு பாருங்களேன். சமீபத்தில் ஒரு தேவ மனுஷன் சொல்றார், ஐயா எங்க சபையில் வரக்கூடிய காணிக்கை வச்சு எங்க சர்ச்சையே நடத்த முடியாது ஐயா, ஆனாலும் இந்த தரிசனத்துக்காக நான் ஒரு 150 ரூபாய் ஒரு வேத புஸ்தகத்துக்கு தர்றேன் அப்படின்னார். என் கூட வந்திருந்தவர் சொன்னார், 150 ரூபா வச்சு டீயே குடிக்க முடியாது அப்படின்னாரு. இல்லை, 150 ரூபாவை கொண்டு ஒரு வேத புத்தகத்தை, புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு புதிய ஆத்மாவுக்கு அந்த வேத புத்தகத்தை கொடுக்க முடியும். கொஞ்சம் கைகளை தட்டலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டுங்களா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை. நான் அடிக்கடி சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள தேவ மனிதர்களை, இதே இந்திய தேசத்தில் தேவ பிள்ளைகளை, தீர்க்கதரிசிகளை, கர்த்தருடைய ஊழியர்களை அழைத்து எங்களுக்காக ஜெபிங்க, இந்த தேசத்துக்காக திறப்பில் நில்லுங்கன்னு சொல்லக்கூடிய காலம் வரும். அதுக்கு முன்னாடி நீங்களே முந்திரி கொட்டை மாதிரி ஒருத்தர் காலையா போய் உழாதீங்க. நீங்களா போய் உழாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காலத்தை வைப்பார். அழைப்பாங்க, பிரதமர் உங்களை அழைப்பாங்க, முதலமைச்சர் உங்களை அழைப்பாங்க. ஏன்னா அவர்களுடைய ஆட்சி அமைப்பதற்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பதற்கு நீங்க தேவை. ஏன்னா உங்களிடத்துல படிப்பு இல்லை, உங்களிடத்துல பின்னணி இல்லை, சத்தியம் இருக்குது, நல்ல வார்த்தைகள் இருக்குது. பலிபீடத்தில் நின்று சொல்றேன், தமிழ்நாட்டில் இல்லை, எந்த மாநிலத்தில், எந்த தேசத்தில் ஒருத்தர் ஆட்சியில் வந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய ஆலோசனை குழுவில் பரிசுத்த வேதத்தை பின்பற்றக்கூடியவர்களை வச்சிருப்பாங்க. மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இதுக்குள்ள இருந்து தான் என்ன செய்ய முடியும்? ஐடியா பேங்க், இதுக்குள்ள இருந்து தான் திட்டங்களை எடுக்க முடியும், இதுக்குள்ள இருந்து தான் திட்டங்களை எடுத்து போட முடியும். பார்க்கிறவர்களை, காயப்பட்டு கிடக்கிறவர்களுக்கு காயம் கட்டுங்க, குற்றுயிராய் கிடக்கிறவங்களை தூக்கி விடுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் சத்திரத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய அனுபவத்துக்கு நீங்க வந்துருங்க. இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் பாஸ்டரா இருக்கிறீங்க, மனசார சொல்றேன், சர்ச்சுக்குள்ள நிறைய பேரை சேர்க்கணும்னு ஓடாதீங்க. இருக்கிறவர்கள் பரலோகத்துக்கு பங்காளி. இங்க கண்ணை மூடினா அங்க கண்ணை திறக்கணும். அதான் உயிர் மீட்சி.
கர்த்தர் உங்களை எதுக்கு இந்த சென்னை பட்டணத்தில், அதில் என்ன சொன்ன, செங்கல்பட்டில், காஞ்சிபுரத்தில், திருவள்ளூரில் ஒரு இடத்துல கொண்டு வச்சிருக்கிறார். சில இடங்களுக்கு நான் போனேன், ரொம்ப கிராமமாக இருக்கு. அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க. ஒரு முகாந்தரம் இருக்கிறது, உங்களை கொண்டு அந்த ஜனங்களை சந்திப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதை நீங்கள் செய்து முடியுங்க. அருமையான தேவ ஜனமே, 35வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான் பாருங்க, கிட்ட வந்து அவனுடைய காயங்கள் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேலேற்றி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுய வாகனம், தன்னுடைய குடும்பம், தனக்க உங்களுடைய விசுவாசிகளை குடும்பமாக பாருங்க, உங்களுடைய இரத்தமாக பாருங்க, உங்களுடைய சரீரமாக பாருங்க. அவங்க ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க, காணிக்க போட்டாங்க, தசம பாகத்தை கொடுத்தாங்க, அவங்களுக்கு நமக்கு எந்த சம்மந்தமெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அடிபட்டு அவங்களுக்கு வலிக்கணும், உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு அவங்களுக்கு வலிக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பாண்டேஜ் கிரியேட். அதான் சொல்ல வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய சொந்த வாகனத்தில் என்ன செய்தான், ஏற்றிட்டான். புரிஞ்சா அவங்களுக்கு? ஆமாம், அவருடைய சுய வாகனத்தில் அவன் ஏற்றினது மாத்திரமல்ல, சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். உங்களை பராமரிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 35வது வசனம், மறுநாளிலே தான் புறப்படும் பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள் அதிகமாய். பாருங்க. அதாவது சில நேரங்களில் சிலருக்கு சில சத்தியங்கள் கொஞ்சம் சொன்னால் புரியாது. திரும்ப அவங்களுக்கு சொல்லணும், திரும்ப நீங்கள் அவங்கள நேசிக்கணும், திரும்ப நீங்கள் அவங்கள விசாரிக்கணும், திரும்ப நீங்கள் அவர்களோடு ஐக்கியப்படணும். அப்படி பட்டாத முடியும். பாருங்க, 1.5 மாசமா இங்கே உட்காந்து அழுது கதறி ஓடிட்டு இருக்கிறேன், எப்படியாவது 120 ஊழியர்களை சேர்த்துடலான்ட்டு. ஒரே ஒரு காரியம், உங்களை காயம் கட்டி நடு ரோட்டில் விடுவதற்கு அல்ல, உங்க காயத்தை கட்டுவது மாத்திரமல்ல, உங்களை சத்திரத்தில் சேர்ப்பது மாத்திரமல்ல, இன்னும் ஏதாகிலும் தேவைன்னா, இன்னும் ஏதாகிலும் ஆலோசனைகள் வேணும்னா, இன்னும் ஏதாகிலும் அறிவுகள் தேவைப்பட்டால் இந்த தேவ ஊழியர்கள் சங்கமத்தின் மூலமாக உங்களை கட்டி எழுப்பணும். ஏன்னா நீங்க கட்டி எழுப்பப்பட்டா எங்கள் தேசத்தினுடைய உயிர்மீட்சி இன்னும் வேகமாய் பற்றி பிடிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? கடைசியாக அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, எரேமியா, திருப்பிக் கொள்ளுங்க என்னோட, எரேமியா 18வது அதிகாரத்தில் உள்ள 2 வசனம் 10, 11. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாய் ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். அந்த அடுத்த 3 வார்த்தை சரியான ஒரு சத்தியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்க இருதயத்துக்குள்ள பதிக்கிறார். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி, ஒவ்வொருவரும் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்தை என் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு நன்மைக்கு நேராக அவர் திருப்பணம் நினைக்கிறாரு. ஆனால் ஜனங்கள் இருமாப்பா இருக்கிறாங்க. இந்த அழகான இந்த ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய காரியம் இருக்குது. பாருங்க, இங்க பாருங்களேன், அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருவரும் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி. தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன பண்ணணுமா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். நம்ம எல்லார்கிட்டையும் சில பொல்லாத வழிகள் இருக்கிறது. அந்த பொல்லாத வழிகளை நம்ம தான் என்ன செய்யணும், விட்டு திரும்பணும். நம்ம தான் திரும்பணும். எல்லாரும் லிஸ்ட் வச்சிருக்கிறீங்க, அந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சாரு, இந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சாரு, அவர் எங்க போனாரு, அவர் யார்கிட்ட பேசுறாரு, அவருக்கு யாரு ஸ்பான்சர் பண்றாங்க, இந்த லிஸ்ட் எல்லாரும் வச்சிருக்கிறோம். ஆனா என்ன எதுக்கு ஊழியத்துக்கு அழைச்சாருங்கிற அந்த லிஸ்ட் நம்மகிட்ட இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க முடிவு எடுத்துக்கொள்ளுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுத்த அழைப்பு, எனக்கு கொடுத்த பாரம், எனக்கு கொடுத்த தரிசனம், அந்த தரிசனம் உயிர்மீட்சி பெறுவதற்காக நான் ஓடுவேன். கர்த்தர் உங்களுடைய பண்டக சாலைகளை நிரப்புவார். உங்க பண்டக சாலைகளை கர்த்தர் நிரப்புறாரு. திரும்ப என்ன ஆயிடுது, அந்த பண்டக சாலை பிளாக் ஆயிடுது. அந்த பண்டக சாலை பிளாக் ஆயிடுது. ஏன்? அங்க தசம பாகத்தை தந்து அதை நிரப்புனா அதை எடுத்து என்ன செய்யணுமா, விநியோகம் பண்ணணுமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம விநியோகம் பண்ணுவதற்கு யோசிப்பதனால அது பிளாக் ஆகி இருக்குது, ஜாம் ஆகி இருக்குது.
அதனால தான் இன்னைக்கு நம்முடைய சபைகளில் அநேக விசுவாசிகள் உங்களுடைய தசம பாகங்களை கொண்டு வேறு சபைகளுக்கு, வேறு ஊழியர்களுக்கு, இன்னும் சில விசுவாசிகள் என்ன செய்றாங்க, தைரியமா அதை என்ன செய்றாங்க, 10 துண்டா பிரிச்சிடுறாங்க. அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததுல 10ல் 1 சபைக்கு. ஆனா இவங்க என்ன செய்றாங்க, அந்த 10ல் 1 எடுத்து 10ஆ பிரிச்சிடுறாங்க. அவங்க பிரிக்காம இருக்கணும்னா நாம மனம் திரும்பணும். நம்ம சபைகளிலிருந்து, ஏன் பண்டக சாலையிலிருந்து கர்த்தர் என்ன தந்தாலும் அதை எடுத்து என்ன செய்யணும், விநியோகம் பண்ண வேண்டும். உயிர்மீட்சி உங்கள் சபைக்குள்ள உண்டாகும். தேவ ஊழியர்கள் சங்கமத்தை குறித்த காரியங்களை நீங்கள் தொடர்ச்சியாக அறிய போறீங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் திரும்புவது மாத்திரமல்ல, ஆண்டவர் விரும்புகிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். நீங்க தான் என்ன செய்யணும், உங்களுடைய வழிகள், உங்களுடைய கிரியைகளை சீர்படுத்த வேண்டும். உங்களை வேற யாரும் என்ன செய்யக்கூடாது. இன்னொருத்தர் வந்து ஒரு தேவ மனிதனுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு, இன்னொரு மனிதன் உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் தனிப்பட்ட காரியங்களை குறித்து, உங்கள் சபைகளை குறித்து, உங்கள் அசோசியை குறித்து, உங்கள் நிறுவனத்தை குறித்து யாரோ ஒருவன் அல்லனா யாரோ ஒரு மனுஷன் நம்மளை குறித்து கை நீட்டுவதற்கோ நிபச்சொல் பேசுவதற்கோ இடம் கொடுக்கவே கூடாது. கொடுத்த அழைப்பு, கொடுத்த தரிசனம், அதுல போய் பாருங்க. மனசார உங்களுக்கு சொல்றேன், ஊழியத்துல சந்தோஷம் இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுக்காக வந்திருக்கிறோம், கர்த்தருக்காக வந்திருக்கிறோம். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய இருதயத்துல நீங்கள் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, எனக்காக நீர் வைத்திருக்க காரியம் என்ன? என் சபையினுடைய உயிர்மீட்சி, என் குடும்பத்தினுடைய உயிர்மீட்சி. உங்க குடும்பத்துக்குள்ள உயிர்மீட்சி இல்லை, உங்க சபைக்குள்ள உயிர்மீட்சி இல்லை, ஒரு தனி மனிதனுடைய அந்த ஒரு கேர், உங்களை குறித்த கவலை உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற காரியத்தை வச்சுதான் இந்த DOS தேவ ஊழியர்கள் சங்கமம் ஆரம்பிக்கப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, என்னோட ரொம்ப வயசுல பெரியங்க, அப்பா வயசுல உள்ளவங்களாம் இருக்கிறீங்க. உங்க கைகளை எடுத்து அப்படியே இருதயத்தில் வைங்களேன். கைகளை எடுத்து அப்படியே கண்களை மூடுங்க. அவர் உங்களிடத்துல விரும்புகிறது, வீடுகளை உட்கார்ந்து தொலைக்காட்சி வழியா இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறவங்க கைகளை எடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, ஏசப்பா சொல்றாங்க, நீயும் போய் அந்தபடியே செய். கண்ணு முன்னாடி காயப்பட்டு கிடக்கிறவங்கள போய் விசாரிங்க, காயத்தை கட்டுங்க. காயம் கட்டுவதற்காக போக வேண்டிய நீங்க காயப்படுத்தாதீங்க. பல நேரங்களில் விசுவாசிகளை காயப்படுத்துறீங்க, பல நேரங்களில் தேவ பிள்ளைகளை, தேவ ஊழியர்களை காயப்படுத்துகிறீங்க. விசுவாசிகளே, உங்க போதகரை, உங்களுடைய மேய்ப்பரை, கர்த்தர் உங்களுக்காய் தந்த தீர்க்கதரிசிகளை காயப்படுத்தாதீங்க. காயம் கட்டுங்க. எண்ணெயை வார்த்து காயத்தை கட்டி நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். ஒரு காலகட்டத்தில் நம்ம எப்படி ஜெபிச்சுட்டு இருந்தோம் தெரியுமா? எப்படியாயிலும் எங்க சபை விசுவாசிகள், எங்க கிராமத்தில் உள்ள ஜனங்க, எங்க தெருவில் உள்ள மக்கள் இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு ஜெபித்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, சபைகளை நடத்தக்கூடிய எங்க தேவ ஊழியர்கள், சபைகளை கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடிய தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க, கர்த்தருக்காக வைராக்கியமாய் மிஷினரிகளாய் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சுவிசேஷ ஊழியர்கள், இவங்களும் பரலோகத்துக்கு வரணும்பா. எல்லாரையும் நடத்துகிறோம், எல்லாருக்காக கதறுகிறோம், எல்லாருக்காகவும் திறப்புல நிற்கிறோம். இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? அன்பு தேவ பிள்ளைகளை, உங்க இருதயத்தில் சொல்ல மாட்டீங்களா, ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய வேண்டும், இந்த தரிசன உயிர்மீட்சிக்காக என்னுடைய பங்கு என்ன? இது எனக்கு நல்ல குடும்பத்தை தந்தீர், நல்ல பிள்ளைகளை தந்தீர், நல்ல பேர பிள்ளைகளை தந்தீர், நல்ல வசதிகளை, நல்ல வாய்ப்புகளை தந்தீர், எல்லாவற்றுக்கும் மேல அழகான ஊழியத்தை தந்தீங்களப்பா. தரிசனமுள்ள பாரமுள்ள ஊழியத்தை தந்தீங்களே. கொஞ்சம் கைகள் எடுத்து இருதயத்தில் வச்சாதான் என்னவா? நிறைய நேரம் நம்ம சாக்கு போக்கு சொல்லி ஒதுங்கி இருக்கிறோம். உங்க வழிகளை சீர்படுத்துங்க, உங்க கிரியைகளை சீர்படுத்துங்க. மற்றவங்க உங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு இடம் வேண்டாம். நீங்க உங்களை நிதானித்து அறிங்க. உங்க மேல இருக்கக்கூடிய அபிஷேகம் அப்படிப்பட்டது. அந்த அபிஷேகம் உங்களை போதிக்கும், அந்த அபிஷேகம் உங்களை நடத்தும், அந்த அபிஷேகம் உங்களோடு கூட உங்க டிராவல்ல, உங்க பிரயாணங்களில அந்த அபிஷேகம் தான் உங்களை வழி நடத்தணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இன்றைக்கும் கூட ரொம்ப தூரத்திலிருந்து, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னையில் எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்திலிருந்தெல்லாம் வந்து எங்கள் அருமையான போதகர்கள் குடும்பமாக வந்திருக்கிறாங்கப்பா. நிறைஞ்ச மனசோடு
பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஊழியர்கள் சங்கமத்தினுடைய இந்த யூனிட் நம்பர் 2 சென்னை மண்டலத்தினுடைய இன்சலேஷனுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் ஹெவன் டிவி குடும்பத்தின் சார்பாக மிக அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எதற்காக இந்த தேவ ஊழியர்கள் சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நிறைய இடங்களில் நான் உங்களுக்கு இந்த காரியங்களை பேசியிருக்கிறேன். நிறைய ஊழியர் ஐக்கியங்களில் பேசியிருக்கேன். அப்படி எங்களுக்கு ஊழியர் ஐக்கியங்களில் ஃபெலோஷிப்லலாம் எங்களுக்கு சான்ஸ் கொடுத்த எல்லா தேவ மனிதர்களுக்கும் மனதார, ஏன்னா இங்கே ஒரு 7, 8, 9 பேர்கிட்ட இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் எங்களோட மனதார நன்றி, மனதார நன்றி. ஏன்னா நீங்கள் கொடுத்தது எங்களுக்கு சாதாரண விஷயம் இல்லை, வாய்ப்பும் கொடுத்து நல்ல வயிறார சாப்பாடும் தந்து விட்டீங்க. இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலே இங்கே வந்து ஒரு கிளிப் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து ஒரு வருடத்திற்கு நீங்கள் 700 ரூபா போய் கட்டணும். இப்போது ஒரு வருடத்திற்கு ரூபாய் 700 ரூபா நாங்கள் கொடுத்து இதில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது உங்களுக்கு வந்து இப்போது இன்ஸ்டாலேஷன் கொடுத்து இவங்க வந்து உங்களுக்கு ஒரு லேப்டாப் பேகு, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரோட்டீன் கார்டு, அப்புறம் ஐடி கார்டு, இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் 700 சாப்பாடு எல்லாம் சேர்த்து பார்த்தாலே அது 700லாம் மறந்து போயிடும். சரியா? இப்போ அந்த 700 வாங்குறது விஷயம் அல்ல. மேபி நிறைய பேருக்கு 700 ரூபா கட்ட முடியாது அப்படி சொல்கிறவங்களுக்கு அது ஒரு விஷயமா இருக்கலாம். நான் சொல்லுகிற காரியம், எங்களுடைய ஒரே வாஞ்சை உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதுக்கு நீங்கள் பிஷப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பெரிய அமைப்பு நடத்துகிறீங்க, ஒரு டயோசிஸ் நடத்துகிறீங்க, அல்லன்னு சொன்னால் நீங்கள் எஸ்பிசியில் இருக்கலாம், இல்லை நீங்கள் செஃபியில் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஐஎன்ஏல இருக்கலாம், நீங்கள் எந்த ஆர்கனைசேஷன்ஸ், இப்போது ஏஐசிசி, டிஎன்சிசிஎஃப், இப்படி எந்த ஆர்கனைசேஷனில் அமைப்புகளில் நீங்கள் இருந்தாலும் நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஏன் இருக்கிறோம்? நம்முடைய பாதுகாப்புக்காக, சபை பாதுகாப்புக்காக, நம்முடைய ஃபெல்லோஷிப்புக்காக இருக்கிறோம். அது எல்லாம் கண்டிப்பாக வேண்டும். அதே மாதிரி கவர்மெண்ட்டுடைய போதகர் நல வாரியம், இது எல்லாவற்றிலையும் நீங்கள் இருப்பீங்க. இன்னும் இல்லாதவங்க அதில் ஜாயின் பண்ணுங்க. சந்தோஷமாக உங்களுக்கான ஊழியத்தினுடைய காரியங்களை பாருங்கள். அதே நேரம் தேவ ஊழியர்கள் சங்கமத்தினுடைய எங்களுடைய சிந்தனை ஒன்றே ஒன்று, தேவ ஊழியருடைய நலன், உங்கள் நலன். சபையில் உள்ள எல்லா விசுவாசியுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, சபையில் உள்ள விசுவாசிகளுடைய திருமண நாள், பிறந்த நாள், அவங்க வீட்டில் உள்ள எல்லாமே தெரிந்த உங்களுக்கு உங்கள் மனைவியோட பிறந்த நாள் தெரியாது, உங்கள் கணவரிடத்தில் பர்த்டே சொல்லி விஷ் பண்ண தெரியாது, உங்கள் பிள்ளைகளை கேர் பண்ண மறந்துட்டீங்க. ஏன்னா பிஸி, எல்லாரும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த ஓட்டத்தில் சமீப நாட்களாக 50 வயசு, 52 வயசு, 55 வயசுக்குள்ள இந்த 3 வருடத்திற்குள்ள 100க்கும் மேற்பட்ட தேவ ஊழியர்கள் மரித்து போனார்கள். அப்போ இந்த மரித்து போன தேவ ஊழியர்கள் நம்ம சிம்பிளா ஆண்டவர் அனுமதிக்காம எப்படி நடக்கும், ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி கேட்கறதுக்கு நமக்கு என்ன உரிமை நினைச்சிட்டு விட்டுடுறோம். இதே போல மரணங்கள் உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு நடக்குது, உலக மனுஷனுக்கு. ஆனால் உலக மனுஷனுடைய மரணத்துக்கும் தேவ ஊழியருடைய மனிதனுக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? உலக மனுஷனுடைய அவன் மரித்து போன அந்த வீட்டில் போய் பார்த்தா அங்கே அவன் ஏதோ ஒரு இன்சூரன்ஸு, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சேமிப்பு, ஏதோ ஒரு பின்னணியில் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்காக ஊழியம் செய்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள நம்ம பார்க்குறோம். அவங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? எந்த பின்னணியும் இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லை, அவர்களுக்குன்னு ஒரு பின்னணி இல்லை, ஒரு வருமானம் இல்லை, பிள்ளைகளுக்குன்னு ஒரு சேமிப்பு இல்லை. ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தா கூட சில காரியத்தை இது பண்ணிடுறாங்க. உடனே அதுக்கு இன்சூரன்ஸ் பரிசுத்த வேதத்திலே இன்சூரன்ஸ் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சண்டைக்கு வராங்க. ஊழியம் எவ்வளோ பெரிய ஊழியத்துக்கு, எவ்வளோ பெரிய தரிசனத்துக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிற புரியல. இன்னும் சில அறியாமைகள் இருக்கிறது. இதெல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு தேவை நீங்கள் குறைந்தபட்சம் உங்களை கேர் பண்ணணும். உங்களுக்கு மீடியாவை பற்றி சில விஷயங்கள் சொல்லித்தரணும். உங்களுக்கு ஹெல்த்தை பற்றி சில காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா உங்கள் மேலே உள்ள தேவ திட்டம் நிறைவேறாமல் இருப்பதற்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். உங்கள் சபை கட்டுமான பணியாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்கள் சர்ச்சில் நிறைய ஆத்துமாக்கள் சேர்றதா இருக்கட்டும், இது அவ்வளோத்துக்கும் தடையாக உள்ள இருக்கிறது யாரோ ஒருத்தர் இல்லை. நான் சொல்லலை, நீங்களே சொல்லிட்டீங்க, நாங்கள் தான். ஸோ தயவு செஞ்சு உங்களை அடுத்த லெவல் கொண்டு வரதுக்கு 3 காரியங்களை வச்சுருக்கிறோம். முதலாவதாக ரீகனெக்ட் மீடியா செமினார். ரெண்டாவதாக உங்களுக்கு அதாவது டீச்சிங் செமினார் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் வந்து ரீசார்ஜ்.
ஹெல்த்து, சேமிப்பு, இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்கள் அதில் வரும். மூணாவது, உங்கள் மனைவி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு கடைசியாக நீங்கள் போன ஒரு பிக்னிக் ஸ்பாட், ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் சொல்லுங்கன்னா ஃபோரம் மால், பெசன்ட் நகர் பீச். இதை தாண்டி எங்கேயும் என்ன செய்கிறதில்ல, போகிறதே கிடையாது. அவங்களுக்கு பெசன்ட் நகர் பீச் தான் பிக்னிக் ஸ்பாட்டு. இது மாறணும். அது எப்படி மாற்ற முடியும்? மாற்றலாம். உடனே நீங்கள் வந்து நாங்கள் எல்லாம் ஏழைகள் இப்படி சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்புறம் அப்படியே தான் இருக்கணும். ராஜாவுடைய பிள்ளைகள் நாம், அவருடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறோம். நீங்களா அப்படியே ஒரு 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 லிஸ்ட்டு போட்டு, நீங்களாட்டு ஒரு கிழிஞ்சு போன சட்டை, கிழிஞ்சு போன செருப்பு, ஒரு டவல் போட்டுட்டு இந்த மாதிரிலாம் வந்து நம்மளை ஏமாற்ற வேண்டாம். சந்தோஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. உங்கள் ஊழியம் நீங்கள் செய்கிறதுல சில இடங்களில் இந்த தேவ ஊழியர்கள் சங்கம் உங்கள் கூட நிற்போம், உங்களுக்கு உதவி செய்வோம். ஐயா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வரோம் ஐயா, ஒரு 3 நாள் தங்கணும், 5 நாள் மினிஸ்ட்ரி இருக்குது, ஒரு இடம் வேணும், உங்களுக்கு வரும், காத்துருங்க, கரெக்டாக அது நடக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இல்லை, இந்த டிஓஎஸ் எங்கெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல தேவ ஊழியர்களை ஒன்றிணைக்கிறார். ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு இப்போ 52 வயது ஆகுறது. இந்த ஊழியத்தின் பாதையில் வந்து 16 வருஷம் ஆயிடுச்சு. என்னோட மூத்த சகோதரன் இங்கே தான் இருக்கிறாரு, சென்னையில் தான் இருக்கிறார். அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டாக சொன்னது ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. சென்னையில் மட்டும் நீ 2 வீலர் ஓட்டிட்ட, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் 2 வீலர் ஓட்டலாம். ஆனால் நான் அதை அப்படியே மாற்றி சொல்கிறேன், சென்னையில் மட்டும் நீங்கள் ஊழியத்தை செஞ்சு சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா உலகத்தில் எங்கே போனாலும் நீங்கள் தான் பெஸ்ட் ஊழியக்காரர். என்னென்னு புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். இப்போ நான் ஒரு ஊருக்குள்ளே போகிறேன்னா எனக்கு வந்து ஒருத்தர் 2 பேர் ஆப்ரேடியாக வச்சுருப்பாங்க. இங்கே அப்படி இல்லை. இங்கே நான் ரோட்டில் இறங்குனதுலேருந்து திரும்ப வீட்டுக்குள்ளே வர்றது வரைக்கும் யுத்த களத்துக்குள்ளே போயிட்டு வர்றது மாதிரி பிரச்சனைகள். இதன் மத்தியில் ஆண்டவர் நமக்கு ஒரு ஃபெல்லோஷிப்பை கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு அசோசியேஷனை கொடுத்துருக்கிறார். இந்த பிக்னிக் வந்து 2 நாள், ஒரு இரவு நீங்கள் கூட தங்கணும். இந்த பிக்னிக்குடைய முக்கியமான இது குடும்பமாக வரணும். மனைவி அல்லது கணவர் யாரோ ஒருத்தங்க உடம்புக்கு முடியல, வர முடியல, அது வேறு விஷயம். சந்தோஷமாக இருங்க. நீங்கள் இதில் அடுத்தது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு டிவி சேனலில் பேசுகிறதுக்கு நீங்களாக கற்பனை பண்ணி ஹெவன் டிவியில் பேசுகிறது கஷ்டம். நமக்கு முகம் எல்லாம் டிவியில் எப்படி வரும்? என் முகமே டிவியில் மக்கள் பார்க்கும்போது உங்கள் முகத்தை பார்க்குறதுல என்ன பிரச்சனை? நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த ஹெவன் டிவியிலேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்லாட் இது கொடுக்குறாங்க. இந்த இப்போ பிஆர்ஓ, பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் ஒருத்தர், அவர் கோயம்புத்தூர் பாஸ்டர். அந்த மாதிரி எங்களுக்கு சென்னையில் ஒரு ஆள் தேவை. ஒரு ஆள் தான், அவருடைய ஊழியத்தை பாதிக்கக்கூடாது, அவருக்கு கொடுத்த அழைப்பு மிஸ் ஆகக்கூடாது, ஆனால் எங்கூட சேர்ந்து அவர் நிற்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி 3-4 பேர் நம்ம ரெடி பண்ணுறோம். இதுதான் உங்களுடைய கார்டு. இந்த ஐடி கார்டு 1 இயர் தான் வேலிடிட்டி. அடுத்த வருஷம் உங்களுக்கு கார்டு மாறிடும். கூடவே உங்களுக்கு இன்னொரு ஐடி கார்டு தரோம். இந்த கார்டு எதுக்காகன்னா, ஹெவன் டிவியில் நீங்கள் வந்து 2025 மே முதல் இந்த வருஷம் மேலேருந்து அடுத்த வருஷம் ஏப்ரலுக்குள்ளால் ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம், ஒரு 15, 3 ஸ்லாட் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃப்ரீ டெலிகாஸ்ட் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணோன்னே அந்த இதில் ஒரு ஓட்டை போட்டு விட்ருவாங்க. திரும்ப நீங்கள் அந்த 5 நிமிஷத்தை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது நீங்கள் நார்மலாக இது இல்லை, நான் நார்மலாக எனக்கு எவ்வளோ ஆகுனா 4000 ரூபாய். இந்த கார்டுடைய வேல்யூ எவ்வளவு? 4000 ரூபாய். பட் இதுக்கு ஒரே ஒரு விதிமுறை தான். இந்த கார்டு உங்ககிட்ட கொடுத்துருக்குறோன்னா நீங்கள் தான் என்ன செய்யணும், அதை யூஸ் பண்ணணும், நீங்கள் தான் யூஸ் பண்ணணும். எங்களுடைய ஆசை நீங்கள் தான், உங்கள் முகம் வெளியே வரணும். ஸோ நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், நீங்கள் பாட்டு பாடுங்க, நீங்கள் செய்தி கொடுங்க. இல்லை உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க வரலாம். நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் எனக்கு பிடிச்ச அந்த ஊழியக்காரருக்கு பாட்டை போடுங்க, இந்த ஊழியக்காரருக்கு செய்தியை போடுங்க, நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் போடாமலே அதில் ஓட்டையை போட்டு விட்ருவோம். அது யாருக்குமே வேண்டாம். நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வெளியே வந்தே ஆகணும். இனி காலம் செல்லாது, கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்தது டிஓஎஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு லேப்டாப் பேகு, இல்லை எம்ப்ராய்டரிங் எல்லாம் போட்டு ஒரு பேகு. இது வந்து ப்ரோட்டீன் பவுடர், உங்களுடைய ஹெல்த்துக்காக. அது சுகர் ஃப்ரீ. யாருக்கெல்லாம் சுகர் இருக்குன்னு தெரியாது, ஏன்னா எல்லாருமே இனிப்பாக சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ தெரியாததுனால எல்லாருக்குமே டிஎம் கொடுத்துருக்குறோம். ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஸோ கடைசியாக இதெல்லாம் உங்களுக்கு பண்ணியாச்சு, உங்களுக்கு பிக்னிக் கொடுத்தாச்சு, எல்லாம் இந்த 1 இயருக்குள்ளால உங்களுக்கு நடக்கும். அந்த டேட்டு கொடுப்பாங்க, அது டிஸ்கஷன் பண்ணி தான் கொடுப்போம். புரியுதா? வெள்ளி சனி நேரில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், உங்களை கூப்பிட மாட்டோம், உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஊழியக்காரர்களாக இருக்கணும். அந்த 3 நாள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இடைப்பட்ட 2 நாட்கள். கடைசியாக தமிழ்நாட்டிலிருந்து தேவ ஊழியர்கள் அநேகம் பேர் வெளிநாடுகளுக்கு ஊழியத்துக்கு செல்கிறாங்க. குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், துபாய், இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், வேறு யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இந்த மாதிரி போகிறாங்க. கர்த்தருடைய ஊழியத்துக்காக நீங்கள் போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால்
அப்படி போகும் பொழுது நாம் போகிற தேசத்தில் போகிற அந்த குறிப்பிட்ட இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய தேவ ஊழியர்கள், தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய நம்முடைய தேவ ஊழியர்களை அவர்கள் நம்மளை அநாகரிகமாய் நடத்துவதையும் நான் கண்கூட கண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட இடங்களை, அப்படிப்பட்ட அனுபவங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவர் எனக்கென்று ஒரு நிலையை கொடுக்கும் பொழுது என்னுடைய இருதயத்துக்குள்ளப்பட்ட முதல் காரியம், தமிழ்நாட்டிலிருந்து யார் ஊழியத்துக்கு போனாலும் அப்படி ஊழியத்துக்கு போகிறவர்களுக்கான ஒரு சரியான ஒரு பேக்கப். இந்த தேவ மனிதனுடைய அபிஷேகம் என்ன, இந்த தேவ மனிதர் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு ப்ரொஃபைல், இப்படிப்பட்ட ஒரு பேக்கேஜோடு நம்ம போகும்போது நம்மை அவர்கள் என்ன செய்வாங்க, எளிதில் அறிமுகப்படுத்திடுவாங்க. இவர் இப்படி தான், இவர் இதுக்கு தான் வந்திருக்கிறார். அதே போல் என் அன்பு தேவ ஊழியர்களே, வீடுகளில் உட்கார்ந்து பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், குறைந்தபட்சம் உங்களுக்கு ஓவர்சீஸ் மினிஸ்ட்ரி லிங்க்ஸ், அது என்னது, நீங்கள் எங்கே போகிறீங்கிற விவரங்கள் சொன்னால் அந்த இடத்தை குறித்த முழு தகவல்களையும் தந்து உங்களுக்கான ஒரு மினி டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு, என்ன கார்டு, ப்ரொஃபைல், உங்களுக்கான ப்ரொஃபைல் எல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கார்டெல்லாம் தூக்கிட்டு எங்கே போக வேண்டியதில்லை, எங்கேயும் போக வேண்டாம். ஒரு ஆள்கிட்ட பேசும்போது அவங்களுடைய மொபைலுக்கு நீங்கள் இந்த மினி டிஜிட்டல் விசிட்டிங் கார்டை நீங்கள் அனுப்பியாச்சுன்னா உங்களுடைய ப்ரொஃபைல், பர்பஸ் ஆஃப் விசிட் என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் என்னென்ன ஊழியங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க, யாரோட தொடர்பில் இருக்கிறீங்க, எல்லாத்தையும் தாண்டி தேவ ஊழியர்கள் சங்கமத்துக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், தேவ ஊழியர்கள் சங்கமத்தில் உள்ளவர்களுக்கு அல்லன்னு சொன்னால் இந்த ஐடி கார்டு உள்ளவர்களுக்குத்தான் இந்த சேவை இலவசமாய் வழங்கப்படும். அங்கே இருக்கக்கூடிய அந்த டீச்சிங் செமினார் வந்து ஒரு நாள் செமினாருக்கு 1000 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் டிஓஎஸில் இருந்தீங்கன்னா என்ன கட்ட வேண்டாம், பணம் கட்ட வேண்டாம். மீடியா மிஷன் மீட், உங்களுடைய பிஏ சிஸ்டம், லைவு, எல்லா காரியங்களும், டிவியில் எப்படி பேசுகிறது, எந்த மாதிரி தனியாக இருந்து லைவ் பண்ணுறது, எல்லா பாடமும் அதில் வந்துடும். லைவாக உங்களுக்கு சொல்லி தந்து உங்களை உட்கார வச்சு கற்றுக் கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் ஒரு நாள் செமினார். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஆனால் நீங்கள் போகும்போது என்ன செய்யணும், இது ஒரு விதிமுறை. நீங்கள் அந்த செமினார் அட்டென்ட் பண்ணது என்ன இருக்கணும், இந்த கார்டு கொண்டு போகணும். அதெல்லாம் கொண்டு போக முடியாதுங்க. எங்கள் ஊரில் நான் தாதான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்கள் 1000 ரூபா கட்டினா தான் உள்ளே போக முடியும். அதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா காரியமும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம். அல்லேலூயா. ஸோ இப்போது எங்களுடைய டிஓஎஸ், எங்களுடைய இந்த சங்கமத்தில் ஒரு கோர் கமிட்டியாக இருக்கக்கூடிய அந்த 12 பேரில் ஒருவர் அன்று அழகிய மண்டபம் எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வர முடியல. ஸோ அந்த அருமையான போதகர் ஜோயல் அவர்கள் இங்கே இன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ அவங்களை இப்போ அழைக்கிறேன். அவர்களுக்கு எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அருமையான பாஸ்டர் குணசேகரன் அவர்களும் அருமையான டி மத்தியாஸ் அவர்கள் மற்றும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க போகிறோம். நம்மளாம் கரங்களை தட்டி அருமையான பாஸ்டர் ஜோயல் அவர்களை உற்சாகமாக வரவேற்கலாம். 31ஆம் தேதி மார்ச் மாதம் அவர் வராத காரணத்தினால, அவருடைய சூழ்நிலை அப்படி இருந்தது. இல்லைன்னா அன்றைக்கே இந்த காரியம் முடிஞ்சிருக்கும். உறுதிமொழி காரியங்கள் செய்யப்படும். இதை பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜோயல் பாஸ்கரன் ஆகிய நான் தேவ ஊழியர் சங்கமம் என்ற இறை இயக்கத்தில் இணைந்து தேவ ஊழியர்கள் சங்கமத்தின் அனைத்து விதிமுறைகள் மற்றும் செயல்முறைகளுக்கு உட்பட்டு தேவ ஊழியர்கள் சங்கமத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் பாரபட்சமின்றி ஒன்றுபோல் நேசித்து ஆதரித்து விமர்சனங்களை தவிர்த்து எனது உள ஆழ விருப்பத்தின்படி தேவ ஊழியர்கள் சங்கமத்தின் வளர்ச்சியிலும் செயல் திட்டத்திலும் செயல்பாடுகளும் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி ஜபத்தாலும் பொருளாலும் உழைப்பாலும் திறனாலும் தேவ ஊழியர்கள் சங்கமத்தின் வளர்ச்சியில் ஆக்கப்பூர்வமாக அனைத்து வகைகளிலும் முழு ஒத்துழைப்பு நல்குவேன் என்று இறை சமூகத்திலும் மற்றும் இக்கூடுகையின் மத்தியிலும் சுயநினைவோடு உறுதிமொழி கூறுகிறேன். அல்லேலூயா. நம்முடைய விசுவாச பிரமாணத்தை, இந்த விசுவாச அறிக்கை ஒன்று இருக்கிறது. டாக்டர் மத்தியாஸ் அவர்கள், டி மத்தியாஸ் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கர்த்தர் இந்த நாட்களிலே அவர்கள் எங்களோடு கூட எங்களுடைய அந்த டிஓஎஸ் என்று சொல்லக்கூடிய தேவ ஊழியர்கள் சங்கமத்தின் புரவலராக பேட்டனாக இருக்கிறாங்க. அவங்க வாசிக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம்.
தேவனே, என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உயர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையுடைய தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தமான அழிவு காணவிட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமேன். தொடர்ச்சியாக நம்ம மத்தியில் அருமையான தேவ ஊழியர்கள் சங்கமத்தின் புரவலராகவும் நாங்கள் செய்து வரக்கூடிய இந்த தரிசன ஊழியத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாகவும் இருக்கிற அருமையான பாஸ்டர் குணசேகரன் அவர்கள் உறுதிமொழி மற்றும் தேவ வார்த்தை, இந்த நேரத்தில் அவர்கள் இந்த வார்த்தையை தரும் பொழுது இந்த சங்கமத்தின் மூலமாக நாம் செய்யக்கூடிய இந்த காரியங்களில் உடன்பட்டிருப்பவர்கள் நாம் இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். எதுவாக இருந்தாலும், என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கான ஆலோசனைகள் வழங்கப்படும். எனவே நீங்கள் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளாமல் தயக்கப்பட வேண்டாம். இப்பொழுது நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அருமையான பாஸ்டர்களை அழைக்கலாம். தேவ ஊழியர் சங்கமத்தில் 700 ரூபாய் பணம் கட்டி பதிவு பண்ணவர்கள் இதில் இருப்பீர்கள் என்றால் அவர்கள் மாற்றம் எழுந்து நின்று இந்த புஸ்தகத்தில் உள்பக்கம் தேவ ஊழியர் சங்கமம் எனது உறுதிமொழின்னு இருக்கிறத நான் படிக்க நீங்கள் சொன்னால் போதும். முதல்ல உங்கள் பேரும் அப்பா பேரும் சேர்த்து சொல்லுங்கள். ஆகிய நான் தேவ ஊழியர் சங்கமம் என்ற இறை இயக்கத்தில் இணைந்து தேவ ஊழியர் சங்கமத்தின் அனைத்து விதிமுறைகள் மற்றும் செயல்முறைகளுடன் உட்பட்டு தேவ ஊழியர் சங்கமத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் பாரபட்சமின்றி ஒன்றுபோல் நேசித்து ஆதரித்து விமர்சனங்கள் தவிர்த்து எனது உள ஆழ விருப்பத்தின்படி தேவ ஊழியர் சங்கமத்தின் வளர்ச்சியிலும் செயல் திட்டங்களிலும் செயல்பாடுகளிலும் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி ஜெபத்தாலும் பொருளாலும் உழைப்பாலும் திறனாலும் தேவ ஊழியர் சங்கமத்தின் வளர்ச்சியில் ஆக்கப்பூர்வமாக அனைத்து வகைகளிலும் முழு ஒத்துழைப்பு நல்குவேன் என்று இறை சமூகத்திலும் மற்றும் இக்கூடுகையின் மத்தியிலும் சுய நினைவோடு உறுதிமொழி கூறுகிறேன். கர்த்தர் கேட்டிருக்கிறார், நீங்களும் கேட்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே உட்காருவோம். இந்த தேவ ஊழியர் சங்கமத்தில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஐபிசியிலே ஒரு சீனியர் பாஸ்டர். என்னுடைய பெயர் கே. குணசேகரன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் இருக்கின்றேன். 40 ஆண்டுகளாக ஐபிசியிலே நான் ஊழியம் செய்து கொண்டு வருகின்றேன். இது நீங்கள் எந்த ஸ்தாபனத்தில் வேணாலும் இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட ஊழியங்கள் கூட நீங்கள் செய்யலாம், சுயாதீன ஊழியங்கள். இப்போ பிஷப் ஐயாலாம் வந்திருக்காரு.
இன்னும் அநேகர் நீங்கள் வந்திருக்கீங்க. இது நீங்கள் எந்த இதில் வேணாலும் இருக்கலாம், செனாட்டில் இருக்கலாம், இதில் வேணாலும் இருக்கலாம், இதுக்கு சம்மந்தம் கிடையாது. மாதம் உங்களை கூப்பிடவே மாட்டாங்க. ஆனால் ஐயா சொன்னது போல், நம்முடைய சகோதரர் மேத்யூ அவங்க பேசுனது போல், ஒரு நாள் அல்லது 2 நாள் வரும்போது நீங்கள் குடும்பமாக வரணும். வந்து நீங்கள் என்ன செய்யணும், சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய கிஃப்டை வாங்கிட்டு போகணும். மனைவி பிள்ளைகளோடு ஒரு நாளாவது நீங்கள் குடும்பமாக என்ன செய்யணும், இருக்கணும். இப்போ யாரை கேட்டாலும் பிஸிங்கிறாங்க. என்ன பிஸினாக்க, ஐயா என்னால் அந்த கூட்டத்துக்கு வர முடியாதா, என்ன எனக்கு ஒரு உபவாச கூட்டம் போட்டுங்க. சரி, அநேகர் என்ன செய்கிறாங்க, 700 ரூபா கட்ட முடியல, 200 ரூபா குறைவு, 100 குறைவு, 50 குறைவு. அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது கொஞ்சம் பணத்தை என்ன செய்யணும். அல்லேலூயா. இது அப்படியே பழக்கமாயிடுச்சு. ஆனால் என்னுடைய பழக்கம் எப்படின்னு கேட்டிங்கனாக்க, நான் நேரடியாக போய் பார்ப்பேன், அவங்க சூழ்நிலையை அறிவேன். உண்மையாலுமே பணம் கட்ட முடியலன்னா நானே கூட கட்டுவேன். ஏனென்றால் அந்த குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கும். விசுவாசிகள், பாவப்பட்ட விசுவாசிகள் ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. நான் ஒரு புள்ளியக்கார்ட்ட சொன்னேன், ஐயா இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஒரு 4-5 பேருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாமே. அவர் பாருங்கள், 5 பேருக்கு அவர் சப்போர்ட் பண்ணார், கன்னியாகுமரி மாவட்டத்தில். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஒவ்வொருங்களையும் நம்ம தேடி பார்க்கும்போது அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த 700ங்கிறது உங்களுக்கு அதுக்குரிய ஒருத்துக்கு மேலே தான் இருக்கும். எங்களுடைய செலவெல்லாம் இருக்குது, நீங்கள் அதை கவனிக்கணும். அது மாத்திரமல்ல, இன்னும் உங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்துவோம். அதுக்கெல்லாம் நீங்கள் பணம் தேவையே இல்லை. 1000 ரூபா கட்ட வேண்டியது நீங்கள் சும்மாவே வந்தால் போதும், அந்த கார்டு இருந்தால். ஆகவே ஊழியக்காரருடைய நிலைமை அப்படியே மாற்றணும். அவங்கள கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுக்கணும். அவங்களுக்குரிய அந்த ஊழிய வளர்ச்சிக்குரிய வழிகளை நாங்கள் திறந்து கொடுப்போம். இந்த டிவி என்னென்னா, கிராமத்தில் ஊழிய செய்கிற உங்களை இலவசமாக அறிமுகப்படுத்துது. பெரிய பெரிய ஊழியக்காரங்க சொந்தமாக டிவி வச்சுட்டு அவங்க டெய்லி வர்றாங்க, காலையில் வர்றாங்க, சாயங்காலம் வர்றாங்க, பொழுதன்னைக்கு அதிலே தான் இருக்காங்க. ஆனால் உங்களை ஒரு முறையாவது டிவியில் காட்டணும். நீங்கள் ஒரு பாடல் பாடணும், ஒரு செய்தி கொடுக்கணும். உங்களை நாங்கள் வெளியில் கொண்டு வரதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், பிரயாசப்படுறோம். தெரியாத அந்த ஊழியக்காரர்களை பல தேசங்களுக்கு தெரிவதற்காக நாங்கள் அந்த காரியத்தை இலவசமாக செய்கிறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். நீங்கள் இதில் அங்கமாக மாறிட்டீங்கன்னா போதும். அநேகரை நாங்கள் அங்கமாக மாற்ற விரும்புகின்றோம். நீங்கள் எந்த ஐக்கியத்தில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய பொருளாதார நிலைமை நாங்கள் உயர்த்த விரும்புகின்றோம். உங்களுக்கு அதற்குரிய கவுன்சிலிங் கொடுக்கப்படும். அதுக்குரிய காரியங்களை நாங்கள் உதவியாக நாங்கள் காணப்படுவோம். ஐயா சொன்ன மாதிரி வெளி தேசங்களுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்க, அவங்க இந்த நபர்களை யார் யாரை பார்க்கணும், எல்லா காரியத்தையும் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் அட்ரஸோடு கொடுப்போம். நீங்கள் தைரியமாக போகலாம். அந்த கார்டு இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக போகலாம். எங்களுடைய ஆட்கள் அங்கேயெல்லாம் உண்டு, பல தேசங்களில் உண்டு. ஆகவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது பேர் அழைக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, அப்படியே மேடையில் வர்றீங்க. 12 பேரை வாங்க, உங்களை கனம் பண்ணி மகளிர் மன்றாட்டு ஜெபத்தினுடைய லீடர் விஜயகுமாரி ஆண்டி இப்போ ஜெபம் பண்ணி முடிப்பாங்க.
ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ப்ளீஸ் கம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த மத்தியான வேளையிலே உம்முடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. காலையிலேருந்து இதுவரையிலும் ஆண்டவரே இந்த ஆராதனையை எங்களுக்கு அழகாக ஆசீர்வதித்து தந்தீங்கப்பா. அப்பா, இது ஒரு ஆவிக்குரிய வழியிலே எங்களை நீங்கள் நடத்தின தயவிற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே இந்த 120 பேர் இந்த நாட்களிலே சுவாமி ஆண்டவரே ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. அப்பா, இதே போன்று நாகர்கோவிலிலும் சென்னையிலும் நடந்தது போன்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இது நடக்கத்தக்கதாக ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மக்கள் இதில் இணையக்கூடிய விதத்திலே கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இதற்கான பொறுப்புகளை எடுத்துக்கொண்ட அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே மகனே உம்முடைய கருத்திலே ஒப்படைக்கிறோம் சுவாமி. சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கலந்து கொண்ட ஒவ்வொரு பாஸ்டர்மார்களுக்காக அவர்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடக்கம் முதல் முடிவரே கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்த தயவிற்காய் நன்றி. இன்னும் தொடர்ந்து இப்படிப்பட்ட கூட்டங்களிலே நாங்கள் கலந்து கொள்ள ஒருவருக்கொரு எங்களுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் கலந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த நிறைந்த பரமபிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் கடந்து வந்த தேவ ஊழியர் சங்கமத்தில் இணைந்திருக்கின்ற ஊழியர்காரர்கள் குடும்பங்களோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடும் ஹெவன் டிவி ஊழியங்களோடும் என்றென்றும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.